ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா பிக் வின்னர். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான கலர் ப்ரிடிக்ஷன் ஆப் கூட சொல்லுவேன். ஸோ மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ மற்ற ஆப்பில் ஒரு பெட்டிங் பார்த்தீங்கன்னா ரூ. 1 ரூ. 2 டேக்ஸ் பிடிச்சிக்குவாங்க. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரூ. 5 டபுளிங்காக உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ தான் அந்த கான்செப்ட். ஓகே, இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ மஸ்ட் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஆப்போட நேம் சொன்ன மாதிரி பிக் வின்னர். இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்மளோட கான்டாக்ட் நம்பர், பாஸ்வேர்ட், ஓடிபிலாம் கொடுத்து ஃபஸ்ட் இந்த அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. ஏன்னா புது யூஸராக இருந்தால் நான் புது யூஸர். ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 கேம் இருக்குது. இந்த 8 கேம் வச்சு தான் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஸ் பேஸ் பண்ணி அந்த ஆப் ரன் ஆகுது. ஸோ சிம்பிள் தான். ஸோ எல்லா கேம் ப்ளே பண்ண அவசியம் இல்லை. மேலே இருக்க டைகரும் வீல் ஆஃப் ஃபர்னிச்சர் இந்த 2 கேம் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உள்ள தான். இப்போ செகண்ட் ஆப்ஷன் டெய்லி போனஸ் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டெபாசிட் பண்ணால் தான் இது க்ளைம் பண்ண முடியும். ஸோ நான் க்ளைம் பண்ணி பார்த்தேன், க்ளைம் ஆகலை. காரணம் டெபாசிட் ரீச் பண்ண சொல்லுது. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டுங்கிறது நீங்கள் ஃப்ரீயாகவே கெயின் பண்ணிட்டே வரலாம். கீழே எதுக்கு இவ்வளோ கொடுத்துருங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு 30 டைம் கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ₹2 ஃப்ரீயாக கிடைக்கும். சப்போஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் 100 கேம் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னா ₹5. அதே ஒரு நாளைக்கு ஒரு ₹1000 ரீச் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி எந்த அளவுக்கு லெவலில் போகிறீங்க அந்தளவுக்கு மணி கிடைக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி கெயின் கொடுக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணிட்டோம், அவங்க இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ஒரு ₹5 கிடைக்கும். அவங்க யாராவது கீழே ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். சரி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 லெவலில் பார்த்தீங்கன்னா மணிங்கிறது ஜென்ரேட் ஆகுது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 4 பேர் ரெஃபர் பண்ணிட்டால் போதும். அவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ அதிலிருந்து கமிஷன்ஸ் கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஓகே, இதுதான் பார்த்தோம். சப்போஸ் நம்மளோட வின்னிங் பேலன்ஸை மட்டும் தான் வித்ட்ரா பண்ண முடியும். நட்டு ₹98 இருக்குது. நான் 98 பார்த்தீங்கன்னா வின்னிங் பேலன்ஸ் தான் வச்சுருக்கேன். ஏன்னா கேம் ப்ளே பண்ணிட்டேன் எல்லாமே. நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா சப்போஸ் நான் டெபாசிட் பண்ணுறேன், என்கிட்ட மணி இல்லைனா நீங்கள் ஒரு மினிமம் வித்ட்ரா மினிமம் டெபாசிட்டை பார்த்தீங்கன்னா ₹200 தான். நீங்கள் ₹200 நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் பே, ஃபோன்பேலேருந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் நான் வித்ட்ரா பண்ணுறேன்னா இதனோட மினிமம் வித்ட்ராலே பார்த்தீங்கன்னா ₹1000 தான். ஸோ டேக்ஸுங்கிறது ஒரு 10% பிடிச்சிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ 100% வித் லெஜிட் பேமெண்ட் தராங்க. ஸோ ஓகே, ஏன்ட்டு ₹98 இருக்கா. இப்போ இதை வச்சு லைவ் கேம்ஸ் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வீல் ஆஃப் ஃபர்னிச்சர் இருக்குல்ல, டச் பண்ணிக்கங்க. இப்போ என்னன்னா ₹5 தான் மினிமம் பெட்டு. நீங்கள் ₹10 தேவையில்ல, மினிமம் ₹5 கட்டிங்க. ஸோ இதில் கட்டிக்கலாம்னா கலர்ஸ் மேலே கட்டுங்க. இப்போ ப்ளூ, ரெட்டு, எல்லோ. நான் எல்லோ மேலே தான் ₹5 கட்டியிருக்கேன். ஸோ பார்ப்போம், வின் ஆனிச்சுன்னா பார்ப்போம். ஸோ இப்போ லாஸ் பண்ணிட்டோம், ₹5 லாஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம ரெக்கவர் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை டபுளிங் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் நம்ம மணி டபுளாக எடுக்க முடியும். சப்போஸ் இல்லைனா மணிங்கிறது நம்ம கிடைக்காம கூட போயிடும். ஸோ என்ன பண்ணால் எல்லோவில் தான் லாஸ் பண்ணேன். திருப்பி என்ன பண்ணால் எல்லோ மேலே கட்டுறேன். இங்கே பாருங்களேன். ஸோ டைமிங் கட்டலாம் வேணாமா. ஸோ ஓகே, எல்லோ மேலே கட்டுவோம். ஆனால் அப்போ தான் விட்ட அமௌண்ட் மாதிரி ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு ₹10 கட்டியிருக்கேன். ஏன்னா ₹5 லாஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் ₹5 கட்டாமல் நான் ₹10 கட்டியிருக்கேன். இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வந்துட்டுனா எல்லோ விழுந்துச்சு. நான் ₹5 கட்டி லாஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ₹10 கட்டினா எனக்கு அமௌண்ட் டபுளிங்காக கிடச்சிச்சு. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இப்படி தான் நீங்கள் ₹5 கட்டி அதை அப்படியே டபுளிங் பண்ணிட்டாலே போதும். மணிங்கிறது நீங்கள் ஈஸியாக பிக் பண்ணிடலாம். ஓகே, திருப்பி அதை பெட் பண்ணி பார்ப்போம். திருப்பி நான் வின்னிங் பண்ணதுனால திருப்பி ₹5 வந்துடுறேன். ஸோ சேம் கலர் நான் அதே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வேறு எந்த கலரும் சூஸ் பண்ணிக்கல. ஃபஸ்ட்டு ₹5 கட்டினா தோத்துட்டேன். திருப்பி ₹10 கட்டினா வின் பண்ணிட்டேன். திருப்பி ₹5 திருப்பி எல்லோவில் கட்டியிருக்கேன். என் நம்பிக்கை தான், வில்லுன்னு ஒரு நம்பிக்கை தானே. ஓகே பாருங்கள், 15 செகண்ட் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த அமௌண்ட் நான் லாஸ் பண்ணிட்டேன். திருப்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு அமௌண்ட் ₹10 கட்டுறேன். நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ₹5 கட்டி ₹10 கட்டினேன், ஜெயிச்சிட்டேன். திருப்பி ₹5 தோத்துட்டேன். திருப்பி ₹10 கட்டியிருக்கேன். சப்போஸ் விழுந்துடும். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த அமௌண்ட் லாஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ₹5 லாஸு, அடுத்து ₹10 லாஸு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம ₹15 லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ₹15 நம்ம ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ₹20 கட்டணும். ஸோ ₹5 கட்டக்கூடாது. நம்ம ₹20 கட்டினா தான் கெய்னிங் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், 5, 10, 15 போட்ட காசாச்சும் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். நான் அதான் சொல்கிறேன், ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான் நான் ₹15 போட்டேன். நீங்கள் மணி கெயின் பண்ணணும் பிரச்சனை, நீங்கள் ₹20 கட்டி ஆகணும். அப்போ தான் கெயின் பண்ண முடியும். ஸோ இந்த அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 15 ஆல்ரெடி ஒரு 15 ஆக மொத்தம் நான் ₹30 லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த 30 அந்த ரெக்கவர் பண்ணி ஆகணும், அது வழி இல்லை. சரி ஓகே, சேம் நம்ம அதிலே கட்டுவோம். இங்கே பாருங்கள், ₹25 தான் கட்டியிருக்கேன். ஏன்னா மணி இதை மட்டும் கம்மியாக இருக்குது, அதனால். ஸோ போட்ட அமௌண்ட்டை நம்ம வெளியே எடுத்துருவோம். ஓகே, டைமிங் முடிஞ்சிச்சு. ₹25 வின்னிங் பண்ணால் ₹50 கிடைக்கும். கரெக்டாக ₹98 வந்துடும். பாருங்கள், நான் ₹25 கட்டினேன். எனக்கு கெய்னிங் பார்த்தா ஒரு ₹50 அந்த அக்கௌண்ட்டில் கட்டுச்சு. ஸோ ₹98. ஸோ பழைய அமௌண்ட்டுக்கே கொண்டாந்துருச்சு. ஸோ ப்ராஃபிட்டுங்கிறது இப்போதைக்கு இதில் எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம ரெக்கவர் தானே பண்ணிகிட்ருக்குறோம்.
ஸோ இந்த ஆப் பற்றி இவ்வளோ வீல் ஆஃப் பண்ணிச்சுங்கிறது இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ என்ன கலர் விழுமோ அந்த கலரை கரெக்டாக சூஸ் பண்ணணும். இப்போ டைகர் விசஸ் எலிஃபென்ட் இருக்குல்ல, நம்ம டைகர் விசஸ் எலிஃபெண்ட்டை சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இது சேம் கான்செப்ட் தான், அதே பெட்டிங் மெத்தட் தான், அதே 5 ரூபா தான் ஆரம்பிக்குது. இதில் 3 கலர், இந்த 3 இதுலேயும் என்ன விழும், டைகரா எலிஃபெண்ட்டா இல்லை டையான்னு கேட்குது. நம்ம என்ன கலர் கொடுத்துக்கோம், இந்த ஆப் வந்து ஓட்டும். ஒரு பெட்டிங் வந்து சூஸ் பண்ணுவோம். சேம் 5 ரூபா வச்சுக்கிட்டு ஒரு கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவோம். என்ன விழுகும், ஃபுல்லாக டைகராகவே விழுந்திருக்கா, ஏன்னா இப்போ வந்து எலிஃபெண்ட் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எலிஃபெண்ட் மேலே ஒரு 5 ரூபா கட்டிட்டேன். ப்ளூ கலர் தான் எலிஃபெண்ட். ஸோ நான் 5 ரூபா கட்டியிருக்கேன். ஸோ நம்ம எதில் கட்டினோம், எலிஃபெண்ட்டில். ஸோ எலிஃபெண்ட்டில் ப்ராஃபிட் வந்துச்சு பாருங்கள். 5 ரூபா கட்டினா எனக்கு 10 ரூபா வந்து கிரெடிட் ஆச்சு. ஸோ இப்படி தான் என்ன கலர் விழுகுமோ ஸோ கலர் மேலே வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணினால் போதும், மணி இது ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப்பில் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ இது எல்லா கேம்ஸுமே அந்த 3 கலர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் எல்லாமே ப்ளே பண்ண தேவையில்ல, நீங்கள் ஃபீல் ஆஃப் பண்ணிச்சிடும் டைகர் விஸ் எலிஃபெண்ட் மட்டும் நீங்கள் விளாண்டாலே போதும், ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, பாருங்க நான் சொன்ன மாதிரி என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ண சொல்லுவேன். கிட்டத்தட்ட 3 லெவல் இன்கம் தராங்க. நீ என்ன பண்ணேன்னா ஒரு 2 பேர்த்து ரெஃபர் பண்ண விடுங்க. அவங்க கீழே யாரை ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்க டெபாசிட் பண்ணாலும் அதிலிருந்து உங்களுக்கு இருக்குது, அவங்க சைன் அப் பண்ணாலும் அதுலேருந்து கமிஷன்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இந்த ஆப் எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த ஆப்பில் அது டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.